Hi, welcome you to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வாக்கியங்களை ரீட் பண்ணி பாருங்களேன். இங்கே 3 பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேராகிராஃப் ரீட் பண்ணுறப்பவே சென்டென்சஸ் ஆர்டர் இல்லாத மாதிரி தெரியுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பொறுமையாக கரெக்டாக ரீட் பண்ணிங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த 3 பேராகிராஃபில் எந்த பேராகிராஃபில் கரெக்டான ஆர்டரில் சென்டென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட் பேராகிராஃப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதை நீங்கள் மேலோட்டமாக ரீட் பண்ணுறீங்க, இல்லை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறீங்க, இல்லை கவனம்லாம் வேறு பக்கம் இருக்குது ரீட் பண்ணுறப்ப அப்படின்னா உங்களால் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஐ பிளான் அண்ட் எக்ஸசைஸ், நான் ஒரு எக்ஸசைஸ் பிளான் பண்ணுறேன், ஒரு பயிற்சியை நான் பிளான் பண்ணுறேன். தென் ஐ ஃப்ரேம் சென்டென்சஸ், அந்த பயிற்சிக்கு உண்டான வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ டைப் தெம், நான் அதை டைப் பண்ணுறேன். தென் ஐ ஆட் மை வாய்ஸ், நான் அதில் வாய்ஸ் கொடுக்குறேன். கடைசியாக நான் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர். இந்த ஆர்டர், ப்ராப்பரான ஆர்டர் இருக்கிற பேராகிராஃபை கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸசைஸ். ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிற 3 பேராகிராஃப்ஸ் ரீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், எந்த பேராகிராஃபில் சென்டென்சஸ் கரெக்டான ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ பப்ளிஷ் எ வீடியோ, நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். யூ ப்ரௌஸ், நீங்கள் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அதாவது தேடுறீங்க. யூ ஓப்பன் யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க அண்ட் வாட்ச் வீடியோ, அப்புறம் வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க. தட் டே யூ லேர்ன் சம்திங் அபவுட் இங்கிலீஷ், அன்னைக்கு இங்கிலீஷை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 3 பேராகிராஃப்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கதையுடைய ஸ்டார்டிங் மாதிரி இந்த லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குது. ஒரு ராஜா இருக்கார், அவருக்கு 2 மகன்கள், 2 பேருமே புத்திசாலியாக இருக்காங்க. முதல் மகன் எக்ஸ்பர்ட் இன் ஹார்ஸ் ரைடிங், குதிரை ஏற்றத்தில் அவன் எக்ஸ்பர்ட், குதிரை ரைட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். செகண்ட் ஒன் வாஸ் எக்ஸ்பர்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் ஈஸியாக அந்த ரீடிங் மூலமாகவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஏர்ன், நம்ம சம்பாதிக்கிறோம். அண்ட் சேவ் மணி, அதை சேவ் பண்ணுறோம். வி ஸ்பெண்ட் எ ஃபியூ ஃபார் அவர் டெய்லி ரொட்டீன்ஸ், டெய்லி ரொட்டீனுக்காக சிலவற்றை செலவழிக்கிறோம். இஃப் வி டு நாட் சேவ், நம்ம சேர்த்து வைக்கலைன்னா வி மே ஃபீல் டிஃபிகல்ட்டி இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நம்ம கஷ்டப்படுவோம். அனதர் செட் ஆஃப் பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் ரீட் பண்ணுறப்ப அந்த டாபிக் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த சென்டென்சஸ் எந்த சென்டென்ஸ் முன்னாடி வரணும், எந்த சென்டென்ஸ் அடுத்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதை ப்ராப்பராக ரீட் பண்ணால் தான் அது முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறப்பே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஒரு காஃபி ப்ரிப்பரேஷன், அதை பற்றின பேராகிராஃப் தான். மிடில் இருக்கிற பேராகிராஃப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதர் பேராகிராஃப்ஸில் சென்டென்சஸ் மாறி மாறி இருக்கு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஹீ பார்க்டு ஹிஸ் வெஹிக்கிள், ஹீ பாட் எ கார்லேண்ட், ஹீ என்டர்டு. ஸோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதையும் சைமல்டேனியஸாக நோட் பண்ணணும். அது என்ன டென்ஸில் இருக்குது, அந்த சென்டென்ஸ் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அது கொஸ்டினா இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸா, இப்படிலாம் நோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சைமல்டேனியஸாக உங்களால் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எ பார்ன் பேபி லுக்ஸ் வெரி க்யூட், பிறந்த குழந்தை மிகவும் அழகாக இருக்கும். அட் ஃபர்ஸ்ட், முதலில், ஹி டசன்ட் ஓப்பன் ஹிஸ் ஐஸ், அந்த குழந்தை வந்து பெண்ணோ ஆணோ, பொதுவாக சொல்கிறப்ப ஹீ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஹீ டசன்ட் ஓப்பன் ஹிஸ் ஐஸ், கண் திறக்காது. பட் ஹீ க்ரைஸ், ஆனால் அழுகும். ஓகே, தட் சிக்னல் கிவ்ஸ் ஆல் எ ஹாப்பினஸ், இந்த சவுண்டு, இந்த அழுகிற சவுண்டு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த பேராகிராஃப் எந்த டென்ஸில் இருக்குது? எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது? இது ஒரு பொதுவான விஷயம், இது ஒரு ஜென்ரலான விஷயம், எல்லாருக்குமே தெரியும். குழந்தை முதல்ல பிறக்கிறப்ப கண்ணு மூடி இருக்கும்,
அழுகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடாது. பாஸ்ட் டென்ஸில் சொன்னீங்கன்னா ஒரு குழந்தையை பற்றி பர்டிகுலராக சொல்கிற மாதிரி அர்த்தம், அங்கே ஜென்ரல் அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அகெயின் ஒரு ஸ்டோரி மாதிரி பேராகிராஃப் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பேராகிராஃப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வாஸ் ரைடிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு வியாபாரி காட்டுக்குள்ளே போகிறாரு, இருட்டிடுது, அவர்கிட்ட பணம் இருக்குது. அப்போ வந்து கேங் ஆஃப் ராபர்ஸ், கொள்ளை கூட்டம் வர்றாங்க. அனதர் செட் ஆஃப் 3 பேராகிராஃப்ஸ். பொறுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா வாசிக்கிறப்பவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. She buys seed of vegetables, விதைகள். She brings them home, அந்த விதைகளை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. Before sowing, sow அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைக்கிறது. Before sowing, she waters the soil. இங்கிலீஷில் சில சமயம் நவுனையே வேர்பாக மாற்றுவாங்க. ஓகே, பெயர்ச்சொல்லையே வேலையை குறிக்கும் வார்த்தையாக மாற்றுவாங்க. இப்போ வாட்டர் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், நவுன். அதை இங்கே வேர்பாக மாற்றிருக்கோம் பாருங்கள். ஷீ வாட்டர்ஸ், வாட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி ஊற்றுறது. ஷீ வாட்டர்ஸ் த சாயில், ஷீ மேக்ஸ் ஹோல்ஸ் அண்ட் சோ த சீட்ஸ். அனதர் செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ். இங்கேயும் 3 பேராகிராஃப்ஸ் இருக்குது, பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன ஆர்டர் அப்படின்னா, ஒரு நாள்லேருந்து நம்ம கொண்டு வர்றோம். எ டே ஹேஸ் 24 hours, ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆர்ஸ். ஹெச் வந்து சைலண்ட், ஆர் சவுண்டு தான் வரணும். எ டே ஹேஸ் 24 hours, எ வீக் ஹேஸ் 7 days, எ மந்த் ஹேஸ் 30 days or 31 days, எ இயர் ஹேஸ் 12 months. Another set of paragraphs. So this paragraph contains more sentences. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹீ ரோட், டபிள்யூ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஹீ ரோட் எ லெட்டர் டு தி பிரின்சிபல். ஹிஸ் ஃப்ரெண்ட் டோல்ட் ஹிம் தட் த பிரின்சிபல் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஹீ ஆல்சோ அட்வைஸ்ட் ஹிம் டு ரைட் டு தி வைஸ் பிரின்சிபல். ஸோ த ஃபர்ஸ்ட், இங்கே இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? இந்த லெட்டர் எழுதணும்னு குறிக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் சேஞ்ச்டு டு அட்ரஸ். ஃபைனலாக ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணால் தான் பாசிபிள். பொறுமையாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு எந்த பேராகிராஃபில் கரெக்டான ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.